கர்த்தர் உன்னை காண்கிற தேவன், உன் கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். தாய் மறந்தாலும் அந்த பிள்ளைகளை மறக்காமல் கருவிலே தெரிந்து கொண்ட கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவர், அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கிறவர். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், தாகம் கொள். முதலாவது தாகம், உன்னில் நீ தாகம் கொள்ள வேண்டும். தாகம் என்றால் ஒரு விதமான சரீரம் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. ஒரு சத்து குறைகிறது, ஒரு ஈரம் குறைகிறது, நீர் சத்து உன் சரீரத்தில் குறைகிற பொழுது அந்த தாகம் என்பது உன் சரீரத்தில் உனக்கு உணர்வை கொடுத்து உனக்கு அந்த நீர் நிலைமையை சரி செய்து கொள்வதற்கு உனக்கு கொடுக்குற ஒரு வார்னிங். இந்த தாகம் உனக்குள்ளே இருக்கணும். நீ யார், எங்கேருந்து வந்த, நீ எங்கே போக போகிற. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான், படிக்கிறான், வளர்கிறான், வேலைக்கு போகிறான், திருமணம் செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பெறுறான், குழந்தைகளுக்காக வாழ்கிறான். அப்படியே போய் ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆகி அப்படியே வயசாக மரியாதை இல்லாமல் போய் தேஞ்சு போய் கடைசியில் மறிச்சிடறான். பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ கூட அவனை பார்க்குறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள்லாம் பார்க்குறோம். நிறைய அனாதை இல்லங்களில் பார்த்தா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ்லாம் கிடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஊழியத்தில். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னாலாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். உனக்குள்ளே ஒரு தாகம் வரணும். தாயின் வயிற்றுலேருந்து வந்த, சரி முன்னாடி எங்கே இருந்த? செத்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, சொர்க்கம் நரகம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எங்கே போகிற? உன் சிந்தனை என்ன ஆகும்? தாகம் கொள் மனமே, தாகம் கொள், சிந்தனை செய். உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஓடி உழைச்சி சம்பாதிச்சு லஞ்சம் வாங்கி பிள்ளைங்களை வளர்த்து அந்த பிள்ளைங்க யாரையாவது பெற்றோரை பார்க்க போதா? அநியாயமாக வட்டி வாங்கி சொத்து சேர்த்து எவ்வளோ இடத்த வாங்கி சேர்த்து வைக்கிறோமே, அந்த பிள்ளைங்கள்லாம் அதை உனக்கு பார்க்க போதா? இல்லை நீ போகிறப்ப எதுவும் எடுத்துகிட்டு போக போறியா? நீ வாங்கி வச்சுருக்கிற உன் காரில் கூட ஒன்று ஏற்றாமல் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போவாங்க. இதுதான் உலகம். கோடியாக சம்பாதிச்சு கட்டின வீட்டில் 24 மணி நேரம் கூட அவன் டெட் பாடி வைக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் சொந்த ஊரில் புதைக்க முடியாது. சொந்த ஊருக்கு வெளியில் இருக்க சுடுகாட்டில் தான் புதைப்பான், எரிப்பான். அவன் சொந்த ஊர்னு சொல்கிற பாருங்க, அந்த ஊரில் கூட புதைக்க மாட்டான். தாகம் கொள். நீ யாருன்னு சிந்தனை செய். உன்னை சிருஷ்டித்தவரை தேடு. உன்னை உண்டாக்கினவரை, உன்னை உருவாக்கினவரை, உனக்கு ஜீவ சுவாசம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள விரும்பு. தாகம் கொள். அவர் மேல் தாகம் கொள். உன் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர், தாயை போல் உன்னை தேற்றுகிற தேவன், உன் தாய் மறந்தாலும் உன்னை மறக்காதவர் இயேசு கிறிஸ்து சர்வவல்லமையுள்ள தேவன். அவரிலே தாகம் கொள். அவர் உனக்குள்ளே இருக்கிறதான ஈரலை அகற்றி வெளிச்சத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், நித்திய ஜீவனை தருவார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா.